எதிர்ப்பின் எழுத்து என்ற மிகவும் அர்த்தமுள்ள கலந்துரையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று அமர்வின் நடுவராக இருப்பவர் டாக்டர் மகேந்திரன் திருவாங்கன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கியத்துறையில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றி வரும் அவர் நியூயார்க் நகர பல்கலைக்கழகத்தின் பட்டமேற்றுவ படிப்பு மையத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். இலக்கியம், வரலாறு, அடையாளம் மற்றும் சமூக மாற்றம் ஆகியவற்றை ஆழமாக புரிந்து கொண்டுள்ள அவர் இன்றைய கலந்துரையாடலை வழிநடத்த மிகவும் பொருத்தமானவர். அவரை அன்புடன் வரவேற்போம். எதிர்ப்பின் வெளிப்பாடாக எழுதுதல் என்பது வெறும் அரசியல் எதிர்ப்பை பற்றிய உரையாடல் அல்ல, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது, மறக்கப்பட்ட நினைவுகளை பதிவு செய்வது, ஒடுக்கப்பட்ட மக்களின் அனுபவங்களை வெளிப்படுத்துவது, மொழியையும் பண்பாட்டையும் காப்பது என பல பரிமாணங்களை கொண்டது. இந்த ஆழமான கருத்து பரிமாற்றத்தை வழிநடத்துவதற்காக நமது நடுவர் முனைவர் மகேந்திரன் திருவரங்கன் அவர்களே குழுவில் இடம்பெற்றுள்ள சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி கலந்துரையாடலை தொடங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Good afternoon, everyone, and welcome to the Colombo Literary Festival. The topic for today is writing as resistance. Throughout history, literature has done far more than tell stories. It has challenged injustice, preserved memory, given voice to the unheard, and inspired change. Today's discussion explores how writing becomes an act of courage, how poets, authors, journalists, and translators use the written word to confront conflict, protect identity, and keep the truth alive. We are privileged to be joined by an outstanding panel of distinguished writers and literary voices. Guiding this important conversation is our moderator, Dr. Mahendran Thiruvagan, Senior Lecturer in English Literature at the University of Jaffna. A respected academic and literary scholar, Dr. Thiruvarangan's work explores literature, politics, culture, and memory, making him ideally placed to lead today's discussion. Please join me in warmly welcoming our moderator, Dr. Mahendran Thiruvarangan, along with our distinguished panelists. Dr. Thiruvarangan, the stage is yours. நன்றி. அறிமுகத்திற்கு மிகுந்த நன்றி. நாங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக பேனலுக்கு செல்வோம். பேனலினுடைய பேச்சாளர்களாக கலந்து கொள்ள இருக்கின்ற அகிலன் பாக்கியநாதன், தீபச்செல்வன் பிரதீபன், நிலாந்தன் மகாதேவா, சுப்பிரமணியம் தவச்செல்வம் ஆகியோரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய பேனலினை ஆரம்பிப்பதற்கு முதல் இங்கு பேச இருக்கின்ற உரையாளர்களை சுருக்கமாக அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அகிலன் பாக்கியநாதன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலை வரலாற்று துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறார். அவர் ஒரு கல்வி புலத்தை சேர்ந்தவராக மாத்திரமல்லாமல் ஒரு கவிஞராகவும் இருக்கிறார். அதே நேரம் பல்வேறு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அவருடைய கவிதைகள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கவிதை சார் நிகழ்வுகள், கலாச்சாரம் சார் நிகழ்வுகளை முன்னின்று ஆர்கனைஸ் பண்ணுபவர்கள் அவரும் ஒருவராக இருக்கின்றார். அடுத்த பேச்சாளர் திரு நிலாந்தன் அவர்கள் ஒரு கட்டுரையாளராகவும் பத்தியாளராகவும் கார்ட்டூனிஸ்டாகவும் கவிஞராகவும் நாடகங்கள் எழுதியவராகவும் கல்துறைகளில் ஈடுபடுகின்ற ஒருவராகவும் ஒரு மிக முக்கியமான தமிழ் சூழலிலே ஒரு முக்கியமான கருத்துருவாக்கியாகவும் அவர் இருக்கிறார். தவச்செல்வம் அவர்கள் மலையகத்தில் இருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு இலக்கிய கர்த்தாவாக இருக்கிறார். ஆடு, காலம், சிவப்பு டைனோசர்கள் போன்ற
இலக்கிய புத்தகங்களை வெளியிட்டுள்ள அதே நேரம் இலக்கியத்தை பற்றி எழுதுகின்ற ஒரு விமர்சகராகவும் தற்போது பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். தீபச்செல்வன் நன்கு அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர். போர், சிவில் யுத்தம் மற்றது தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் பற்றி எழுதி வருகின்ற ஒருவர். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கற்றவர். அங்கில் இருக்கின்ற மாணவர் அமைப்புடன் இணைந்து செயலாற்றியவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் அத்தோடு அவருடைய புத்தகங்களை வெளியிடுவதில் அண்மையில் அரசாங்கத்தின் கெடுபிடிகள் தடைகளை அவர் எதிர்கொண்ட ஒருவராகவும் அவர் இருக்கிறார். அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். நான் அதிக நேரம் எடுக்காமல் எங்களுடைய இன்றைய இந்த பேனலினுடைய தலையங்கம் எழுதுதல் என்பது எதிர்த்தல், ரைட்டிங் அஸ் ரெசிஸ்டன்ஸ். தமிழ் சூழலிலே இலக்கியம் என்பது வெறுமனே அடையாளங்களை பற்றி பேசுகின்ற ஒன்றாக மாத்திரம் இருக்காமல் அல்லது கலாச்சாரம் சமூக வாழ்வியலை எடுத்து காட்டுகின்ற ஒரு உதாரணப்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாத்திரம் இருக்காமல் தமிழ் பேசுகின்ற மக்கள், தமிழ் மக்கள் ஆகியோருடைய வாழ்க்கை, இலங்கை பொறுத்தவரையிலே 3 பிரதானமான சமூகங்கள் தமிழ் மொழியை தன்னுடைய இலக்கிய மொழியாகவும் பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழர்கள், மலையக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள். அப்போ இந்த 3 சமூகங்களில் இருந்தும் நாங்கள் இலக்கியம் ஒரு எதிர்ப்பினை ஆற்றுகின்ற ஒன்றாகவும் அது செயற்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான சமூக படிநிலைகள், அதிகாரங்களை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு சக்தியாகவும், அதே நேரம் அரசினுடைய வன்முறையையும் சிறுபான்மை மக்களினுடைய மொழியாக தமிழ் மொழி இருக்கின்ற காரணத்தினால் எண்ணிக்கையில் குறைந்த இனத்தவர்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு மொழியாகவும், ஒரு விதமான கூட்டு மனநிலையை உருவாக்குகின்ற சக்தியாகவும், தமிழ் தேசிய அரசியலில் தேச உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு கருவியாகவும் இலக்கியம் செயற்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி முஸ்லிம் மக்கள் தங்களுடைய அரசியல் பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்கும், சில நேரங்களில் அது தமிழ் அரசியல் தரப்புகளை நோக்கி கேள்விகளை எழுப்புவதற்காக கூட இலக்கியங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று மலையக தமிழ் மக்களும் அவர்களுடைய உழைப்பு சுரண்டல், காலனி ஆதிக்கத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்ட முறைகள், தொடர்ந்து இலங்கையிலே ஏற்பட்ட பொருளாதார அரசியல் சார்ந்த ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுவதற்கும் இலக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு எல்லா 3 சமூகங்களுமே இலக்கியத்தின் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பினை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இன்றைய பேனல் பேச இருக்கிறது. So I will briefly introduce the topic. So in the Tamil context, Tamil language has been the language of literary creation for mainly three different communities: the community known as Sri Lankan Tamils, and then the Malayaha Tamil community and the Muslims. So in the Tamil context, literature has not been merely a site that brought out the cultural experiences and social lives of the community, but it has also been used as a weapon, as a tool to challenge hegemonic social and political structures. All 3 communities have also used literature for this purpose, to speak truth to power, to bring out injustices these communities have suffered, and to chart their resistance. And sometimes within the Tamil community, literature has also been used to support the nation building project. So these are like some of the issues I think that we will be talking about today. So without taking much time, I now invite Mr. Nilandan to share his observations. அவர் நிலாந்தன் தன்னுடைய உரையில எதிர்ப்பு எப்படி தமிழ் சூழல்ல இருந்ததுன்றதை பற்றி வரலாற்று ரீதியாகவும் தன்னுடைய எழுத்துக்களை மையமாக வைத்துக் கொண்டும் பேசுகிறார். வணக்கம். ஈழத்தமிழர்களுடைய நவீன இலக்கியம் எனப்படுவது பெருமளவுக்கு எதிர்ப்பின் கூறுகளை கொண்டதுதான். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வெளிவந்த கெனடி புராணமாகட்டும், அல்லது அதற்கு அடுத்த நூற்றாண்டின் 60களில், கடந்த நூற்றாண்டின் 60களின் இறுதியில் வெளிவந்த மகாகவியின் தேடும் திங்களும், அதுபோல சுபத்திரனின்
சங்கானை சாதி எதிர்ப்பு போராட்டத்துக்கான அந்த கவிதை போன்ற எல்லாமே தொடக்கத்திலேயே எதிர்ப்பாகத்தான் இருந்திருக்கின்றன. So within Elam Tamil writing, resistance has been a very important component. Whether we consider 19th century writings like Kanahi Puranam or the writings that emerged in the 1960s or the writings that spoke about caste related issues, in all these writings we see a strong resistant current. ஈழத்தமிழர்களின் எதிர்ப்பு இலக்கியம் என்பது பெரும்பாலும் போர் இலக்கியமாக சுருக்கி பார்க்கப்படுகிறது. இல்லை, போர் மட்டும் ஈழத்தமிழர்களுடைய எதிர்ப்பின் ஒரே வடிவமாக இருக்கவில்லை. அது பல வண்ணொத்த ஃபார்ம்ஸ், பல வடிவங்களில் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. War is, the literature didn't focus just on war. War was only like part of resistance literature. ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது தொடக்கத்திலிருந்தே சாதிக்கு எதிரான போராட்டமாகவும், சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகவும், இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகவுமே இருந்து வந்திருக்கிறது. 1960களின் இறுதியில் பேரும் திங்களும் மகாகவியினுடையது. அது சாதி எதிர்ப்பு போராட்டத்தை குறிப்பது, சாதிக்கு எதிரான. அதுபோல சங்கானையில் இடம்பெற்ற சாதி எதிர்ப்பு போராட்டம், நிச்சாமம் சாதி எதிர்ப்பு போராட்டத்தை குறித்து சுபத்திரன் எழுதிய கவிதையும் அத்தகையதான், சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது. So the writings that emerged in the 1960s, mainly by people like Subhathiran, they focused on caste struggles and offered an anti-caste critique. 70களின் பிற்கோரில் 70களில் தொடங்கிய எதிர்ப்பிலக்கியம் இன ஒடுக்குமுறைக்கு எதிரானதாக எழுச்சி பெற தொடங்கியது. அங்கிருந்து தொடங்கி ஆயுத போராட்டத்தின் எழுச்சியும், அதன் பின்னர் அது ஒரு முழு போராக விரிவடைந்த போது ஈழத்தமிழ் இலக்கியத்தின் பிரதான கூறாக எதிர்ப்பு தான் இருந்தது, இன ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு. There was a shift in the 70s when ethnic oppression was felt very severely. Literature also began to talk about it, and then when there was a full-scale war, writers began to write about the war and ethnic oppression. 80களின் நடுப்பகுதிகளில் ஆயுத போராட்ட இயக்கங்களின் எழுச்சியோடு நிலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வளர்ச்சி தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தில் ஏற்பட்டது. In the 80s, there was also a tendency to sort of control the community as part of the Tamil militant project. அப்பொழுது ஆயுதம் ஏந்திய இயக்கங்களுக்கு இடையிலான மோதல்களையும், அந்த இயக்கங்களுக்குள் காணப்பட்ட ஜனநாயக கட்டமைப்பின் போதாமைகள் குறித்த முரண்பாடுகளையும் ஈழத்தமிழ் கவிதை பிரதிபலிக்க தொடங்கியது. During that time, writers began to focus on the structures of power that was kind of, the repressive structures of power that the militancy produced, and how militants were also controlling the community. That became a topic. And also within the militant movements also there was resistance to the central leadership. So those issues were also raised by Tamil poets. ஆயுத போராட்டத்தின் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளில் நிலத்தை கட்டுப்படுத்தும் பண்பு ஒரு கருநிலை அரசு வரை, நியூக்ளியர் ஸ்டேட் வரை வளர்ச்சி அடைந்தது. அப்பொழுது ஆயுத போராட்டம் தனக்கென்று கலை பண்பாட்டு கட்டமைப்புகளை கொண்டிருந்தது, உலகளாவிய கலை இலக்கிய வெளிப்பாட்டு வலைப்பு நிலையும் கொண்டிருந்தது. There was a state building project that was underway, and it at one point became a nuclear state. And at that time, as part of that state building project, there was also a literary front, and that literary front has its links with, it has a global kind of presence. அதே சமயம் ஆயுத போராட்டத்தின் கட்டுப்பாட்டு நிலப்பரப்புக்கு தங்கள் கருத்துக்களை கூற முடியாதவர்கள் அதற்கு வெளியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள் மத்தியில் இலக்கிய சந்திப்புகளை ஒழுங்குபடுத்தினார்கள். இலக்கிய சந்திப்பு எனப்படுவது போராட்ட நிலப்பரப்புக்குள் வெளிப்படுத்த முடியாத கருத்துக்களை போராட்ட நிலப்பரப்புக்கு வெளியே வெளிப்படுத்தலாம் என்பதற்கான உதாரணமாக காணப்பட்டது. இந்த அடிப்படையில் பார்த்தால் ஈழத்து போர் இலக்கியம் எனப்படுவது தனிய போரை மகிமைப்படுத்துகின்ற, வீரத்தை தியாகத்தை கொண்டாடுகின்ற இலக்கியமாக மட்டும் இருக்கவில்லை. அதற்கு வெளியே இன்னொரு நரேட்டிவ் இருந்தது. அதை விமர்சனத்துக்குள்ளாக்குகிற, அதை துணிந்து எதிர்க்கின்ற ஒரு அமைப்பு போராட்ட களத்துக்குள்ளும் இருந்தது, போராட்ட களத்துக்கு வெளியே புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் இருந்தது. அதற்கு நல்ல உதாரணம் இலக்கிய சந்திப்புகள்.
There were also literary Ilakya Chandipu. It's a particular event happened annually or many times a year sometimes in many locations outside the Northeast when writers couldn't write about critical issues because of the repressive climate that existed in the homeland. Writers organized these meetings outside in diasporic locations to talk about issues that they couldn't discuss within this repressive atmosphere. So there was also like a critical literary tradition that existed alongside the tradition that was participating in the state building project. இப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது எப்பொழுதும் பல்வகமையை கொண்டதாகவே இருந்திருக்கிறது. எது பெரிய நீரோட்டம் மெயின் ஸ்ட்ரீம் என்பதில் கேள்விகள் இருக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் தேசியவாத பண்பு மிக்கதாகவும் போரை மகிமைப்படுத்துவதாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பக்க நீரோட்டங்கள் இருந்தன. அவை எப்பொழுதும் அதை குறித்து விமர்சனமுடையவர்களாக இருந்தன. அப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் இலக்கிய எதிர்ப்பு வடிவம் என்பது எப்பொழுதும் ஒரு பல்வகமை சூழலை கொண்டிருந்தது. அது ஈழத்தமிழ் இலக்கியத்தின் ஒரு மகத்தான பண்பு. So the literary tradition among Ulan Tamils had a diverse, there were diverse currents within this tradition. So probably the mainstream was very much a part of the state building kind of tradition, but outside that there was space for critical voices, and these critical voices always existed. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பிரதான நீரோட்டத்துக்கு வெளியே இருந்த விமர்சன பண்புமிக்க ஈழத்தமிழ் இலக்கியங்கள், அவற்றை போர் இலக்கியங்கள் என்றுதான் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், போர் இலக்கியம் எனப்படுவது என்னவென்றால் போரின் முதல் பலியாக என்ற உண்மைக்கு சாட்சியாக இருப்பது. போரின் முதற் பலி உண்மை என்று சொல்வார்கள். உண்மைக்கு சாட்சியாக இருப்பதுதான் போர் இலக்கியம். அப்படி பார்த்தால் இலக்கியம் உண்மைக்கு கிட்ட வர வர அது மகத்தான பேரிலக்கியமாக மாறும். அது உண்மையிலிருந்து விலக விலக பிரச்சாரமாக வீழும். இது ஈழத்தமிழ் இலக்கியத்தின் இலக்கிய போக்கில் எப்பொழுதும் காணப்பட்ட ஒரு அம்சம். So bearing witness to the war was one aspect of this literature. When the literature was close to bearing truth, it had its power, but when it was deviating from that practice, it became a mere propaganda. அப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது எப்பொழுதும் எதிர்ப்பாக இருந்தது என்ற பொருள் அது போர் இலக்கியமாக மட்டும் இருக்கவில்லை. அது சாதி சமூக பெண் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது. அமைப்புகளுக்குள் ஆயுதம் ஏந்திய அமைப்புகளுக்குள் காணப்பட்ட ஜனநாயக பண்பு தொடர்பான கேள்விகளை எழுப்புவதாக இருந்திருக்கிறது. கட்டுப்பாட்டு நிலப்பரப்புக்கு வெளியே இலக்கிய சந்திப்புகளை நடத்தும் அளவுக்கு பல்வகமையுடையதாக இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, ஈழத்தமிழ் இலக்கிய பரப்பில் மகத்தான படைப்பாளிகளாக, சிறந்த படைப்பாளிகளாக, மூத்த படைப்பாளிகளாக அடையாளம் காணப்பட்ட பலரும் போராட்டத்தின் மீது விமர்சனத்தை வைத்த போதிலும் கூட கடைசி வரை அவர்கள் போராட்டத்தோடு வந்தார்கள். உதாரணமாக 80களிலேயே தன் முதல் தொகுப்பின் மூலம் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய சேரன் ஒரு கவிதையில மக்களை புரிந்த துப்பாக்கி AK-47 ஆனாலும் அர்த்தம் இல்லை என்று எழுதினார். ஆனால் அவர் தொடர்ந்தும் போராட்டத்தோடையே நின்றது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தின் கடைசி கட்டம் வரை வந்து காடாற்று என்ற ஒரு தொகுப்பையும் வெளியிட்டார். அதாவது அவர்கள் போராட்டத்தை விமர்சித்தார்கள், ஆனால் கடைசி வரை அந்த போராட்டத்தின் ஆன்மாவோடையே நின்றார்கள். So there was a tradition where although people were critical of the armed struggle for its violations, excesses, but they also at one level identified with the struggle, were committed to the struggle, and that commitment was there in the writings throughout. And one such writer is Cheran, that you could see that in his works in the 1980s, but also in his later writings, which the title of which is, I think, Kaadaattu is one of them. Yeah. கடந்த நூற்றாண்டில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுதியது மட்டுமல்ல, போராடியவர்கள் மு. தலியசிங்கம் அணி, சு. வில்வரத்தினம், மு. பொன்னம்பலம் போன்றவர்கள் சுபத்திரனை போல, மகாகவியை போல சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் எழுத மட்டும் செய்யவில்லை, அதற்காக போராடி போலீஸ் சிறை வரை போனவர்கள். Some of the writers, Vilvaratnam and others, Thalayasingam, they were not just writing, but they were also actively involved in the anti-caste struggle, and they were also imprisoned when they participated in these struggles. குறிப்பாக தலேசிங்கம் ஒரு புதிய கவிதை ஒரு இலக்கிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். அதனை அவர் மெய்யூல் என்று சொன்னார். அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூத். Thalayasingam introduced a form called மெய்யூல் based on truth. It was based on truth. It's a literary form. Faction.
அதாவது தலையசிங்கம் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், வடிவத்தை உடைக்கும் வடிவம், வடிவத்தை விழுங்கும் வடிவம் என்று அந்த மெய்யுலை அவர் அறிமுகப்படுத்தினார். அதன்படி அவர் தீர்க்கதரிசனமாகவும் சொன்னார், இனிவரப்போகும் ஈழத்தமிழ் இலக்கியம் பெருமளவுக்கு உண்மையை அடித்தளமாக கொண்டதாக இருக்கும். அதாவது மோஸ்ட்லி ஃபெக்ஷன், ஒரு ஃபெக்ஷியஸாக இருக்கும், அதே நேரம் அது கற்பனையால் கோர்க்கப்படும் ஃபெக்ஷனாக இருக்கும் என்று சொன்னார். So Vilvaratnam said that the literary writings that would come would be based on facts, although there will be imagination, but it will also have a very strong factual kind of historical kind of component. So that's why it's known as fiction. தலையசிங்கம் அணி மட்டுமல்ல, ஈழத்தமிழ் இலக்கிய பரப்பில் காணப்பட்ட மகத்தான ஆளுமைகள் பலரும் போராட்டத்தை ஆதரித்த அதே சமயம் போராட்டத்தில் நடந்த உள்முரண்பாடுகள், போராட்டத்தில் காணப்பட்ட ஜனநாயக பற்றாக்குறைகள் போன்றவற்றுக்கு எதிராகவும் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு எதிராக போராடியும் இருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் போதி மரம் தாக்கப்பட்ட போது அது அவர்கள் முகத்துக்கு நேரே எதிர்த்து சொன்னார்கள், அது தவறு என்று. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து அகற்றப்பட்ட பொழுதும், கிழக்கில் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்ட பொழுதும் வில்வரத்தினம் போன்றவர்கள், சேரன், ஜெயபாலன் போன்ற மூத்த கவிஞர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். குறிப்பாக சு வில்வரத்தினம் முஸ்லிம்களின் அந்த தொழுகையின் போது குனியும் பொழுது நெற்றியில் விடுகிற அந்த நெற்றி மண்ணை வைத்து, தொழுகை வடிவ வைத்து நெற்றி மண் என்று சொல்லி ஒரு தொகுப்பையே வெளியிட்டார். அந்த தொகுப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கிழக்கில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு அஞ்சலியாகவும் அமைந்திருந்தது. So writers like Vilvaratnam spoke up against the injustices committed against other communities, against when the Sinhalese were attacked, when the Mahabodhi was attacked, or when the Muslims were evicted, or when the Muslims were massacred in the mosques. They spoke up against those injustices. ஈழத்தமிழர்கள் மத்தியில் தோன்றிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரும்பாலான கவிஞர்கள் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும், சாதி ஒடுக்குமுறை, பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும், முஸ்லிம்களோடு ஏற்பட்ட முரண்பாட்டுக்கு எதிராகவும், இயக்கங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டுக்கு எதிராகவும், இயக்கங்களுக்குள் காணப்பட்ட ஜனநாயக போராளிகள் குறித்தும் எழுதியிருக்கிறார்கள். அதற்காக கதைத்தும் இருக்கிறார்கள். So many of these writers, they spoke up against all these injustices, against gender-based oppression, against caste, against lack of democracy within militant movements, against injustices on other communities. ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கடைசி வரை ஈழப் போராட்டத்தோடு நின்றார்கள் மட்டுமல்ல, 2009க்கு பின்னர் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து எழுதிக் கொண்டும் இருக்கிறார்கள். However, they also stood in solidarity with the Tamil cause, and they, even after the end of the war, they still write about Tamil people's aspirations and rights. எப்படி பார்த்தால் கண்ணகி புராணத்தில் இருந்து, கண்ணகி புராணத்துக்கு முன்னுக்கே இருக்கு, கண்ணகி புராணத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்ணகி ஒரு செக்ஸ் ஒர்க்கரை அடித்தளமாக கொண்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு புராணத்தை படைக்கும் அளவுக்கு மரபை உடைத்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய துணிச்சல் ஈழத்து படைப்பாளிகளிடம் இருந்திருக்கிறது. அங்கிருந்து தொடங்கி சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக, இயக்கங்களுக்குள் வந்த முரண்பாட்டுக்கு எதிராக, இன ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது தொடர்ச்சியாக நின்றிருக்கிறது. இப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் எதிர்ப்பு என்பது தனிய போர் மட்டுமல்ல, அது தனக்குள் காணப்பட்ட முரண்பாடுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்கிறது. அது எப்பொழுதும் ஒரு செழிப்பான பல்வகமையை பேணி இருக்கிறது. எனவே ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது தனிய இன ஒடுக்குமுறைக்கு எதிரான இலக்கியம் மட்டும் அல்ல, அது ஏனைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் எழுதிய ஒரு இலக்கியம் மட்டுமல்ல, அது தன் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு வெளியே இலக்கிய சந்திப்புகள் இருக்கும் அளவுக்கு பல்வகமையை கொண்டிருந்த ஒரு இலக்கியம். அப்படி பார்த்தால் ஈழத்தமிழ் எதிர்ப்பு இலக்கியம் எனப்படுவது எப்பொழுதும் தனக்குள் ஒரு பல்வகமையை கொண்டிருந்த ஒரு செழிப்பான இலக்கிய பாரம்பரியம் ஆகும். So that this tradition is a very fertile tradition, and one cannot reduce it to only ethnic oppression. He basically summarized what he said earlier. Thank you. Right. Thank you. அடுத்ததாக அகிலன் பாக்கியநாதன் அவர்கள் தன்னுடைய அவதானங்களை முன்வைத்தார். நான் 1990களில் எழுத வந்த ஒரு தலைமுறையைச் சேர்ந்த ஆள். என்னுடைய தலைமுறையில் வந்த சிவரமணி தன்னுடைய ஒரு கவிதையில்
என்னிடம் ஒரு துண்டு பிரசுரத்தை போல நம்பிக்கையின் முடிவும் சொல்லத்தக்க வார்த்தைகள் இல்லை என்று எழுதியிருந்தார். 80களில் வந்த தலைமுறையினரிடம் இருந்த சிலவேளை கோஷங்கள், நிலங்களை பாடுதல் ஆகியவற்றிலிருந்து விலகிய ஒரு தலைமுறையை பிரதித்துவம் செய்ய வேண்டிய வரலாற்று காலகட்டத்துக்குள் நான் இருந்தேன். ஒரு வகையில் என்னுடைய இளமை காலம் என்பது பதுங்குகுழிகளுக்கு இடையில் இருந்தது. ஆகவே என்னுடைய முதல் தொகுப்பும் பதுங்குகுழி நாட்களாக இருந்தது. அது ஒரு சுவாரஸ்யமான தொடர்ச்சியை கொண்டிருந்தது. நிலாந்தன் பதுங்குகுழி குடும்பம் என்ற ஒரு பெயிண்டிங் செய்திருந்தார். அப்ப நான் பதுங்குகுழி நாட்கள் என்ற ஒரு தொகுப்பு செய்தேன். ஓவியரான சனாதனன் இந்த பின்புலத்தில் இருந்து என்னொரு எச்சிங் பதிப்போவியத்தை திருப்பி பதுங்குகுழி குடும்பம் என்று செய்தார். அந்த பதுங்குகுழி என்பது ஒரு வகையான என்னுடைய இளமை காலத்தின் மெட்டோஃபரா வந்தது. ஒரு வகையில் எனது நிலம் என்று தோள்களின் மீது எழுந்து என்று சொல்வேன் என்று சொன்ன சேரன் தலைமுறையில் இருந்து விலகிய ஒரு குரலை பதிவு செய்கின்ற இன்னொரு யதார்த்த காலகட்டத்தை பிரதிபலிக்கின்ற இன்னொரு வகை எதிர்ப்பின் காலகட்டத்து பாடகர்களாகவோ நபர்களாகவோ நாங்கள் வந்தோம். So to summarize that, Ahilan distinguishes his writing and the writings of his generation as something that is slightly different from the previous generation of the 80s, when people spoke about land and freedom and all of that. Now this was full-scale war, and the bunker where the people kind of took refuge during aerial bombing or shelling in the Tamil-speaking areas. That bunker became like a motif, like, in literature, in painting. So there was a painting by Nilandan called Bunker Family. And then, he wrote, his collection was known as The Days Where People Spend Their Time in Bunkers. So that was a different generation where they were made to write slightly differently about the struggle, slightly differently about resistance. It's not about this very euphoric kind of resistance, but it's very different. எங்களுடைய கிராமங்களில் நிலங்கள் இராணுவத்தால் எடுக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு வலயங்களாக்கப்பட்டன. ஆடுகின்ற கிராமங்கள் பற்றிய பழங்கதைகள் மெய்யான கதைகளாக கிராமங்கள் காணாமல் போயின. கிராமங்களில் இருந்த மனிதர்கள் காணாமல் போயினார்கள். அவர்கள் பயன்படுத்திய மயானங்கள் தனித்து விடப்பட்டன. நீண்ட மணித்தியாலங்களாக இரவு நீடித்தது. ஊரடங்கு சட்டத்தாலும் விளக்கற்ற கரிய இரவுகளாலும் அது மூடப்பட்டிருந்தது. பெரும்பாலும் எங்களுடைய அசைவு என்பது சில வேளைகளில் நிலாந்தந்த பதுங்குகுழி குடும்பத்தில் வருவது போல் நிலத்திற்கும் நீருக்கும் இடையில் தவளையில் நடமாடுவது போல் பங்கருக்கும் வீட்டுக்கும் நடுவிலே ஓடி ஓடி மாறுகின்ற ஒன்றாக இருந்த போது நான் என்னுடைய 10ஆம் வகுப்பு சோதனைக்காக தண்ணி நிறைந்த பங்கரில் இருந்து படிக்க நேர்ந்தது. So it was during this time people were losing their lands, their houses, and prolonged curfew hours. There was no difference between day and night. So those were the experiences of the 90s. And as a 10th grade student, he had to do his studies in a bunker filled with water. So such was the experience of his generation. So ஒரு வகையில் வசீகரமான மனித உடல்கள், அழகான மனிதர்கள் கவருகின்ற உடல்களுக்கு பதிலாக சதை குவியல்களாகவும் எலும்புகளாகவும் இரத்த சிதறல்களாகவும் போன உடல்களின் ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் எங்கள் சொற்களை கண்டுபிடிக்க முனைந்த போது எங்கள் சொற்கள் மீது நிலமும் இரத்தமும் சீழும் வடிந்து கொண்டிருந்தது. So this was also a time when the body became different. You don't see these very handsome or beautiful human figures, but you had to, in your everyday context, you saw flesh falling apart and blood and pus and that was the reality that he was writing about that, and that was the reality that he was witnessing in the 90s. சில வேளைகளில் என்னுடைய கவிதைகள் மீதாக ஈக்கள் இருந்து படர்ந்தன. அதாவது அந்த அளவுக்கு அவற்றின் மீது ரத்தம் இருந்தது. ஒரு வகையில்
மனித உடல் என்பது துண்டங்களாக, எலும்புகளாக, பிணங்களாக மாறிய போது தமிழ் இலக்கியத்தில் நீண்ட காலமாக வசீகரமாக சொல்லப்பட்ட பெண்ணுடல் என்னுடைய கவிதைகளில் பிரேத பெண்ணாக மாறியது. பிரேத பெண் என்கின்ற ஒரு பெண் அழகிய பெண் அல்லது இன்னும் உருவகங்களால் தமிழ் இலக்கியம் முழுவதும் நிலவப்பட்ட பெண்ணுக்கு பதிலாக முலைகள் அறுக்கப்பட்ட முலைகளில் அட்டைகள் சுருண்ட பிரேதமாக போய்விட்ட பெண்களினுடைய உடல்களை சொல்லுகின்ற ஒன்றாக மாறியது. The Tamil poetry which focused on the female body, like in the earlier constructions it was presented in very attractive terms, but during the war it metamorphosed into something else. It became disfigured, it was mangled, and you could see flies over it. Like the notion of the female body also underwent transformation because of the violence that the community suffered. ஒரு வகையில் என்னுடைய காலத்தின் இலக்கியம் என்பது சேரன் கொண்டு விட்ட காடாற்று போல் 2009 இனப்படுகொலைக்கு பின்னால் வந்த என்னுடைய கவிதை தொகுப்பு சரம கவிகள் ஆயிற்று. சரம கவி என்பது கல்வெட்டு என்கின்ற இறந்தவர்கள் மீது பாடப்படுகின்ற அஞ்சலி அல்லது ஒப்பாரி குறிப்பினுடைய இன்னொரு பெயர். பழந்தமிழ் இலக்கியத்தில் அது சரம கவி. இன்றைக்கு நாங்கள் நினைவு புத்தகம், கல்வெட்டு என்று சொல்கின்றோம். அந்த இடத்தில் கவிதை என்பது வெறும் சொல் மட்டுமில்லை, அந்த கவிதையை காவுகின்ற உடலும் ஒரு பிரதித்துவமாக இருக்கலாம் என்ற ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். என்னுடைய வடிவமைப்பும் அந்த புத்தகத்தின் கிட்டத்தட்ட இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற புத்தகமாக மாறியது. என்னுடைய கவிதையின் தலைப்புகள் பிணை இலக்கங்களாக மாறின. என்னுடைய கவிதைகள் கையிழந்தவர்கள் பற்றியதாயிற்று. என்னுடைய கவிதைகள் நிலமற்றவர்கள் பற்றியதாயிற்று. After the 2009 Mullivaikal genocide, his poetry took a different form. It became, the tone was more of a lament or a dirge, and like in the Tamil tradition there is a dirge tradition, and he kind of built on that. And there is also like the titles were basically like corpse number 1 or corpse number 2. That's how the titles went. And then even the book form took the form of this like a memorial publication that Tamils often put out on the 31st day or during the first year anniversary, or like that it took that shape, even the book form. இந்த நெடும் பயணத்தில் 2009க்கு பிறகு எங்கெங்கோ வெவ்வேறு தேவைகளுக்காக சென்ற தமிழர்களில் ஒரு பகுதி தங்களுடைய வீடுகளுக்கு அல்லது வீடு இல்லாத நிலங்களுக்கு, தங்களுடைய கிராமங்களுக்கு அல்லது கிராமங்கள் இல்லாத காடுகளுக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற நிலம் இல்லை, இது வேறொரு நிலம். வேறொரு நிலத்தில் வேறொரு வாழ்க்கையை நோக்கி அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். இந்த ஒரு நீண்ட பயணத்தில் என்னுடைய கவிதை, என்னுடைய தலைமுறையின் கவிதை பெருமளவுக்கு இழப்புகளை பாடுவதாக, நம்பிக்கை ஈனங்களை அல்லது இருளை பாடுவதாக இருந்தது. So after 2009, the people were also returning to their lands, but the lands had become different, and they were returning to different lands and loss. So now his poetry often speaks about this loss and the change that the land has undergone during this war decade. ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய தலைமுறையின் எழுத்துக்கள், என்னுடைய எழுத்துக்கள் மீது வைக்கப்படுவது உண்டு. நம்பிக்கை இனங்களும் ஒரு வகையான இருண்ட தன்மையில் மூடி இருக்கின்ற கவிதைகள் என்று. ஆனால் நான் என்னுடைய கவிதைகள், என்னுடைய தலைமுறையின் கவிதைகளை திரும்பி பார்க்கும் போது இன்னொரு எதிர்ப்பாக நான் அதை பார்க்கின்றேன். அதாவது இந்த எதிர்ப்பு, இந்த அடையாளம் கோரல் இழப்புகளால், சிதைந்த உடல்களால், இன்னும் வற்றாத இரத்தத்தால், இன்னும் சுவர்களில் இருக்கும் துளைகளால் ஆக்கப்படுகின்ற ஒரு புதிய எதிர்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்போதும் நாங்கள் எதிர்க்கின்றோம். எங்கள் கதைகளை மீளச் சொல்வதால், எங்கள் காயங்களை கிண்டி காட்டுவதால், எங்கள் காயங்களினுடைய மாறாத அல்லது நெருப்புக்கு கீழே இருக்கிற தணல் போல் காயத்துக்கு கீழே இருக்கிற காயத்தை காட்டுவதனால் எதிர்க்கின்றோம். ஆகவே ஒரு புதிய எதிர்ப்பின் வடிவமாக இழப்பை நான் கருதுகின்றேன். ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது இழப்பின் எதிர்ப்பால் ஆகும் ஒரு இலக்கியமாக 90களுக்கு பின்னால் வந்த காலகட்டம் தான் எங்களுடைய தலைமுறை இலக்கியம் என்று நான் கருதுகிறேன்.
So the kind of resistance that appears in his poetry is coming from this sense of loss. So sometimes there is criticism that his poetry is like, very dark, very bleak, there is full of despair, but I think it's from those sort of sides I think his resistance emerges. நன்றி. Now அடுத்ததாக தவச்செல்வன் தன்னுடைய ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கம். எழுதுதல் என்பது எதிர்த்தல் என்ற இந்த தொனிப்பொருளில் அமைந்த இந்த உரையாடலில் ஈழ இலக்கியத்தினுடைய ஒரு பிராந்திய இலக்கியமாக இருக்கின்ற மலையக இலக்கியம் எவ்வாறு இந்த எதிர்ப்பின் வழியாக பயணித்து வந்திருக்கின்றது, அல்லது மலையக இலக்கியத்தினுடைய வரலாறை எவ்வாறு ஒரு எதிர்ப்பு இலக்கியமாக மாறியிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமான ஒரு முன்னோட்டத்தை மாத்திரமே இந்த உரையில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். So there is a regional literature within the Ulam Tamil literature that is known as Malayaha literature, and this Malayaha literature, and he wants to talk about the resistance aspects of Malayaha Tamil writings. குறிப்பாக மலையக தமிழர்கள் 200 வருட வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம், பிளான்டேஷன் எக்கனமி என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம் கட்டமைத்த அதனுடைய ஆரம்பத்திலிருந்தே அந்த இலக்கியங்கள் வாய்மொழி ரீதியாக, அதாவது ஓரல் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாய்மொழி ரீதியான ஒரு எதிர்ப்பை அந்த நாட்டார் பாடல்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வந்தன. So in the early days of the Malayaha Tamil community on this island, the resistance came from oral literary forms. குறிப்பாக இந்த காலனித்துவ காலத்தில் இந்த எதிர்ப்பு 3 வகையில் இடம்பெற்றிருந்தது. ஒன்று கங்கவனித்துவ எதிர்ப்பு, கண்டாக்குளம் மீதான எதிர்ப்பு, துறைமார் மீதான எதிர்ப்பு. ஆக இந்த 3 வடிவங்களில் காலனித்துவ கால எதிர்ப்பு வாய்மொழி பாடல்கள் அமைந்திருந்தாலும் கூட அதில் அதிகமாக தொழிலாளர்கள் கங்காணிகளை எதிர்த்து பாடியிருப்பதை இந்த நாட்டார் பாடல்கள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றன. The oral or the folk literature from Malayaham, the resistance was directed towards 3 groups: Kanganis and Kandaku, KP, and then the big bosses, no? Yeah. So the folk literature gave more prominence to resistance towards the Kanganis. உதாரணமாக ஒரு பாடலின் குறிப்பிட விரும்புகின்றேன். கண்டி கண்டு இங்காதீங்க, கண்டி பேச்சு பேசாதீங்க, சாதி கெட்ட கண்டியில சக்கிலியில் கங்காணி. I can't answer it, but that's okay. Yeah, I can quickly do it. என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அதுபோல கோலுக்காரன் கங்காணி நட்டெலும்பை முறிச்சு போட்டான், இவ்வாறான பாடல்கள் கங்காணிகளை மிக கடுமையாக எதிர்த்த பாடல்கள் இருக்கின்றன. He just gave an example of a couple of folk songs which spoke up against the tyranny of the Kanganis, who were the sort of supervisors in the plantation. அதுபோலவே இந்த துறைமார்கள் மீதான எதிர்ப்பும் இருக்கின்றது. கோணம் ஏறி கோப்பி பழம் பறிக்கையில ஒரு பழம் தப்பிச்சுன்னு உதச்சான் ஐயா சின்னத்துறை, உதச்சான் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களை மரியாதை இல்லாமல் எதிர்க்கின்ற ஒரு போக்கு அந்த பாடல்களில் இருக்கின்றது. There were songs that spoke up against the brutal treatment of the workers by the bosses. அதுபோலவே இந்த பின்னால் வருகின்ற இந்த கங்காணித்துவ எதிர்ப்பு கொண்ட நாட்டார் பாடல்கள் சில நையாண்டித்தனமாக பாடுகின்ற பாடல்களும் இருக்கின்றன. அதாவது கங்காணிகளை எதிர்க்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய மணிமாரை எதிர்க்கின்ற பாடல்கள், அல்லது கங்காணிகளை கிண்டல் அடிக்கின்ற பாடல்கள், இவ்வாறும் தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள். There was also mockery and satire that was also part of this
like resistant literary tradition. இது ஒரு காலகட்டத்து இலக்கியமாக இருந்திருக்கின்றது. இதனை அடுத்து குறிப்பாக நடேசையருடைய காலத்தில் தான் இலக்கியம் எழுத ஆரம்பிக்கப்படுகிறது. 1930களில் நடேசையருடைய காலம் தொழிற்சங்கங்களை உருவாக்குகின்ற ஒரு காலமாக இருக்கின்றமையால் தொழிற்சங்கத்துக்கு அணிதிரட்டுதல் தொடர்பாக அல்லது தொழிலாளர் போராட்டங்களை முன்னெடுத்தல், இடதுசாரி தொழிற்சங்கங்களுடைய வருகை என்பன இந்த மலையக இலக்கியத்தில் மெல்ல மெல்ல ஒரு முற்போக்கு சார்ந்த ஒரு எதிர்ப்பு நிலைகளை கொண்ட எழுத்து இலக்கியமாக மாறுகிறது. So with the rise of trade unions, with Nadesa Iyer's prominence, you have the written literary form, and that also brought out the community's resistance. இது 50களில் வருகின்ற பொழுது 50களில் இந்த தொழிற்சங்கத்துக்கு ஆள் சேர்க்கின்ற செயற்பாடு, தொழிற்சங்கம் உருவாகி வருகின்ற காலத்தில் தான் இந்திய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியும் அங்கு நாட்டு தொழிற்சங்க கட்சியும் உருவாகிறது. இந்த காலத்தில் தோட்டங்களில் பல்வேறு முரண்பாடுகள் வருகின்றன. தொழிற்சங்கம் சார்ந்த எதிர்ப்பு, தொழிற்சங்கம் சார்ந்த ஆதரவு. ஆக இந்த இவ்வாறான ஒரு சூழல் வருகின்ற பொழுது தோட்டங்களில் பல்வேறு முரண்பாடுகள், சண்டைகள், கொலைகள் என்பன நடக்கின்றன. இந்த கொலைகளினுடைய சாட்சியங்களாக 50களில் வீதி பாடகர்கள் என்ற ஒரு வகையினர் உருவாகின்றனர். So the street songs emerged as a new genre in the 1950s with the rise of the trade unions and with the formation of the CWC, Ceylon Workers Congress. There were factions, groups within the workers community. Some were supporting this trade union, some were critical of it. So they were bringing out their political positions via these songs. உதாரணமாக KKS ஜில் என்ற ஒரு வீதி பாடகர், ஜில் வெற்றிலை விற்கின்ற ஒரு வீதி பாடகர், அதுபோல கோவிந்தசாமி தேவர் போன்றவர்கள் தோட்டங்களில் நடக்கின்ற இந்த கொலைகள் தொடர்பாக பாடி கொலை சிந்து என்ற ஒரு எதிர்ப்பு இலக்கியத்தை உருவாக்குகின்றார். இது முச்சந்தி இலக்கியம் என்றும் கூறப்படுகிறது. So there was a literary tradition which focused on the murders that were happening within the plantation. It was also known as the Muchandi letter. Muchandi means like a tri-junction. கொலை சிந்து. Kolai Chindu. So it was a song of murder. Yeah. இவையெல்லாம் ஒரு புதிய வகை எதிர்ப்பு குரல்களாகவே மலையக இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. முக்கியமாக அவ்வாறான ஒரு பாடலை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற கவிதை ஒன்று. தண்டுகடா தோட்டத்தில் திண்டு முண்டு கனகவிளை துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க என்கின்ற ஒரு சம்பவத்தை அப்படியே வீதி பாடகர் பாடுகிறார். There is a song that he just presented. இவ்வாறு வருகின்ற இந்த எதிர்ப்புகள் தொழிற்சங்க உருவாக்கம் என்பது தொழிலாளர்களை அணிதிரட்டி இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு ஒன்று திரட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில்தான் 70-80களில் இந்த தொழிற்சங்க வீழ்ச்சி, அதாவது தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகளாக மாறுகின்ற பொழுது தொழிற்சங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகளும் மலையக இலக்கியத்தில் வந்து சேர்கிறது. When the trade unions took the form of political parties, then there was criticism of these trade unions as well, and that critique was also expressed through literature. அதே வேளையில் இந்த 60களில் ஏற்பட்ட சினிமா சாஸ்திர ஒப்பந்தம், குறிப்பாக இந்திய இலங்கையர் ஒப்பந்தம் காரணமாக, பிரஜா உரிமை பிரச்சனை காரணமாக பல நாடுகளுக்கு, குறிப்பாக 5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த நாடு கடத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் இங்கிருந்த பல வெளியேறிய இந்தியாவில் இருக்கின்ற தாயகம் திரும்பிய பல எழுத்தாளர்கள், குறிப்பாக சி. பன்னீர்செல்வம், மூசி கந்தையா போன்ற எழுத்தாளர்கள் அங்கிருந்து தங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாக மாற்றி கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். Then during the Srimao Sastri Pact, a lot of Malayaha Tamil people were repatriated to India, and then during that time too there was opposition to that process, and people wrote literature, poetry to channel their opposition to the government at the time. இவ்வாறு இந்த எதிர்ப்பு இலக்கியம் பயணித்து வந்திருக்கின்ற பொழுது, குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் கண்காணிப்பு எதிர்ப்பாக இருந்து, தொழிற்சங்க ஆதரவுக்கான குரல்களாக இருந்து, தொழிற்சங்க எதிர்ப்பாக இருந்து, அரசியல் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பாக மாறி, இந்த மாறுகின்ற விதத்தை
பின்னால் வருகின்ற சிறுகதை, குறிப்பாக மலையக இலக்கியத்தினுடைய முன்னோடி என்று கருதப்படுகின்ற மு. சிவலிங்கம் அவர்களுடைய சிறுகதைகள் இந்த எதிர்ப்புகளை அரசியல்வாதிகள் சார்ந்த தனி அரசியல்வாதிகள் சார்ந்த எதிர்ப்பாகவும் அவருடைய எழுத்துக்களில் மாற்றி இருக்கின்றார். In the case of writers like Mu Sivalingam, considered to be a pioneering figure in writing short stories, even individual politicians became the target of his critique. குறிப்பாக அவர்கள் மக்களை விடுத்து விலகி தங்களுடைய சுயநல போக்குகளில் செயற்படுகின்றதை கண்டித்து மிகவும் காரசாரமான முறையில் புனைகதையில் எதிர்த்தவராக மூசி விளங்குகிறார். So the political leaders whom he was critiquing, they were from the Malayaha Tamil community, or the ones who were representing the community, because they remained delinked from the community and its struggles. இதே காலகட்டத்தில் மலைய இலக்கியத்தில் மலையம் சாராத பிற பிராந்திய எழுத்தாளர்களும் இங்கு குறிப்பிட்டு காட்ட வேண்டியவர்கள். குறிப்பாக தி. ஞானசேகரன், அதுபோல புலோலியூர் சதாசிவம் போன்றவர்கள் வெளியிலிருந்து மலையகத்தில் வந்து வசித்தவர்கள். அவர்களது நாவல்களில் இந்த தொழிற்சங்க முரண்பாடுகள் எவ்வாறு எழுகின்றது, தொழிற்சங்க போராட்டங்களை மக்கள் எவ்வாறு நடத்துகின்றார்கள், இந்த தொழிற்சங்கங்கள் எவ்வாறு சுயநலமாக செயற்படும் என்பதை மிக விமர்சனபூர்வமாக தங்களுடைய நாவல்களில் எழுதியிருக்கின்றார்கள். There were writers from other locations in the country, but who moved to the Malayaha area and lived among the Malayaha Tamil community, like Puloliyur Sadasivam and T. Gnanasaran. They saw what was happening. So they also, in their own writings, brought out the struggles of the Malayaha Tamil people. இவ்வாறு இந்த மலையக இலக்கியம் ஒரு எதிர்ப்பு இலக்கியமாகவே வரலாற்று ரீதியாக வருகின்ற பொழுது 2000க்கு பின்னர் அதனுடைய எதிர்ப்பு அம்சங்கள் வெவ்வேறு வடிவங்கள் கொள்கின்றன. குறிப்பாக பூகோளமயமாக்கலுக்கு எதிரான குரல்களாக, குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கலுக்கு எதிரான ஒரு குரல்களை வெளிப்படுத்தும் கவிதைகள், குறிப்பாக என்னுடைய 2 கவிதை தொகுப்புகள் கூட அந்த உலகமயமாக்கலுக்கு எதிரான சில கருத்துக்களை முன்னோடியாக கொண்டிருக்கின்றது. அதுபோலவே அடக்குமுறைக்கு எதிரான கவிதைகள், இந்த இனவாதத்துக்கு எதிரான கவிதைகள் என்று பல தளங்களில் மலையக நவீன கவிதைகள், நவீன இலக்கியம் வடிவமாற்றம் கொள்கின்றன. After the 2000s, Malayaha Tamil literature branched out into different streams. There were writings that were critical of racism, there were writings that were critical of globalization, and some of his writings also bring out these sensibilities. இருந்தாலும் 2 விடயங்கள் இங்கு விமர்சனமாகவும் இருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கின்ற இலக்கியமாக அல்லது எதிர்ப்பு இலக்கியமாக எதிர்த்து வருகின்ற இலக்கியமாக இருந்து வந்தால் மலையகத்தில் இடம்பெற்ற பல உக்கிரமான போராட்டங்களை இந்த இலக்கியங்கள் முழுமையாக அல்லது அதிகளவு சொல்லவில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது. இது எதிர்க்கப்படாத இலக்கியமாக நாம் இந்த விடயத்தை கருதலாம். அதுபோலவே இந்த பெண்களை சார்ந்த எதிர்ப்புகள், ஆணாதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் அங்கு அந்த கவிதைகளில் அல்லது மலைகளுக்கு அதிகம் இடம்பெறவில்லை. அதற்கான சமூக கட்டமைப்பு அவ்வாறு அமையவில்லை. ஏனென்றால் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக ஒடுக்குகின்ற சமூகமாக அது காணப்படுவதால், பெருந்தோட்டத்துறை காணப்படுவதால் இவ்வாறான பால்நிலை வேறுபாடுகளை பார்க்கின்ற ஒரு அம்சம் அங்கே இல்லை. So there are also writings that really didn't have a resistant component. So that is one critique of this tradition. And then there is also this criticism that Malayaha writings didn't give prominence to gender oppression and women's suffering, because his argument is that both men and women belonging to the community were equally affected by the larger political and economic structures, and that didn't really lead to a separate gender critique within this tradition. இவ்வாறுதான் மலையக இலக்கியம் பயணித்து வந்தது. இருந்தாலும் கூட இன்று எழுதுகின்றவர்கள் 2 சாராராக பிரிகின்றார்கள். எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற இலக்கியம், எதிர்க்காமல் எழுதுகின்ற இலக்கியம் என்று 2 சாரங்களில் பயணிப்பதை காணக்கூடியதாக. நன்றி. So there are like 2 tracks. One track which is very clearly a resistant tradition, and the other one is not really about resistance. அடுத்ததாக தீபச்செல்வன் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்.
முதலில் இந்த அமர்வு வந்து ஆரம்பிக்கின்ற இந்த தருணங்களில் கொஞ்சம் தாமதமாக வருகை தந்ததற்காக உங்கள் எல்லோருக்கையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எழுதுதல் என்பது எதிர்த்தல் என்கிற அந்த தலைப்பு நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு என்று நான் நினைக்கின்றேன். I consider this particular theme, writing as resistance, as something that is very close to me in a very personal sense. ஏனென்றால் ஒரு தமிழ் எழுத்தாளனாக அதிலும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமும் எழுத்தை பற்றி பிடிக்கின்ற ஒருவனாக இந்த எழுத்தை எதிர்க்கின்ற ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்ற அதே நேரம் அந்த எழுத்தின் மீது அரசின் எந்திரத்தினுடைய கண்காணிப்புகளும் அடக்குமுறைகளும் மிகவும் அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் இந்த எழுதுதல் என்பதையே ஒரு எதிர்த்தலாகத்தான் உணர்கின்றேன். So even as I cling to writing as a way of resistance, I also experience state's sort of control and censorship on my writings. 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை யுத்தத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கில் இருந்தும் அதேபோல புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் யுத்தம் தொடர்பான நிறைய கதைகள் எழுதப்படுகின்றன. After the 2009 genocide, from both within the Northeast and from the diasporic locations, there has been a lot of stories about the war. அந்த கதைகள் இலங்கையிலே நடந்த இன அழிப்பு யுத்தத்தினுடைய பாதிப்புகளை, அந்த யுத்தத்துக்குள் வாழ்ந்து இல்லாமல் போன மனிதர்கள், இப்போதும் இருந்தும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் என்று ஒரு சிதைவுகளையும் ஏக்கங்களையும் பேசக்கூடிய கதைகளாக ஈழத்தமிழ் இலக்கியங்கள் ஈழத்திலிருந்து உலகம் வரை படைக்கப்படுகின்றன. So these writings focus on the lives of the people who died during the genocide and the ones who are now facing ongoing destruction after the war. இன்று உலகளவிலே அறியப்பட்ட சோபாசக்தியினுடைய கதைகளாக இருக்கலாம், அதே போல தமிழ்நதி அவர்களினுடைய கதைகளாக இருக்கலாம், செயந்தனினுடைய நாவல்களாக இருக்கலாம், ஈழத்திலே இருந்து எழுதக்கூடிய போராளி வெற்றி செல்வியினுடைய நாவல்களாக இருக்கலாம். பலரினுடைய கதைகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. So this is the time when we see writings coming from both diasporic locations and from the war zone. Diasporic writers like Shobha Sakti or Tamil Nadi or Sayandan, but then there are also writers like Vetti Chelvi who are writing from within the Northeast. They are all writing about these issues. இந்த கதைகள் பலவிதமான நிலாந்தன் அவர்கள் சொன்னதை போல பன்முகத்தன்மையான கதைகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த கதைகள் எல்லாவற்றையும் அரசு ஒரே பார்வையுடன் தான் பார்த்து கொண்டிருக்கிறது. Although these are very different stories, in the eyes of the state, they are all the same. சோபாசக்தியினுடைய கதைகள் போராளிகளை பற்றிய விமர்சனங்களையும் பேசுகின்றன. தமிழ்நதி வெற்றி செல்வி போன்றவர்கள் போராளிகளின் நியாயங்களை பேசுகிறார்கள். என்னுடைய கதைகள், என்னுடைய நாவல்கள் போரிலே பாதிக்கப்பட்ட எளிய மக்களினுடைய வாழ்க்கையை, போராளிகளுடைய வாழ்க்கையை பேசுகின்றன. ஆனால் எங்களுடைய எல்லா கதைகளும், எல்லா புத்தகங்களும், எல்லா நூல்களும் ஒரே வகையிலே அடக்கப்படுகின்றன. So if you look at Shobha Sakti's writings, sometimes he is critical of the armed struggle. If you look at Vetti Chelvi's books, she writes about the justification for the war. And if you look at Deepa Chelvan's writings, he writes about the experiences during the war. There are differences, but the state treats all of them the same way. நான் இந்த விஷயத்தை
சொல்வதற்கு தனிப்பட்ட ரீதியாக நான் சந்தித்த ஒரு அனுபவம் உங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். என்னுடைய சுமார் 250 நூல்கள் சுங்கப்பிரிவினால் இன்றைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எழுத்தின் மீது ஒரு மிக கொடிய ஒரு அடக்குமுறையாக அரசினுடைய ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கின்றேன். And as many of you are aware, 250 copies of his books are still held by the customs. And he sees this as a very brutal, cruel form of censorship, a form of control by the state. இங்கே என்னுடைய புத்தகங்கள் மாத்திரமல்லாமல் சோபாசக்தி, ரயாகரன் போன்ற பல ஈழத்தமிழ் எழுத்தாளர்கள், அதேபோல தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுடைய புத்தகங்களும் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகங்கள் தடுத்து வைக்கப்படுவதற்கான முதலாவது அணுகுமுறையே அந்த புத்தகங்கள் தமிழில் இருப்பது என்பதுதான் இலங்கை தீவிலே தமிழ் மொழியினுடைய நிலைமையும் தமிழர்களினுடைய நிலைமையையும் இன்னும் எங்களுக்கு காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாட்சி என்று நான் நினைக்கிறேன். The reason why they are held by the customs is they are in Tamil, so that also tells you the status of Tamil language and the status of the Tamil community in Sri Lanka. 1983 ஆண்டு ஜூலை கலவரம் நடந்த ஒரு காலத்திலே நான் பிறந்தவன். இந்த போருக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தவன். குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய நிழல் அரசிலேயே பிறந்து வளர்ந்து அவர்களினுடைய அந்த அரசுக்குள்ளேயே கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்ற ஒரு அனுபவத்தை கொண்டவன். என்னுடைய கதையை எழுதுவதற்கு என்னுடைய எழுத்தின் வழியான என்னுடைய எதிர்ப்பை நிகழ்த்துவதற்கு இருக்கக்கூடிய அந்த தடை என்பது ஒரு சாதாரண விடயமாக நான் உணரவில்லை. He was born during the 1983 riots. He grew up during the time when the LTT's de facto state was very much alive, and he grew up during the war. And banning his writings or censoring his writings is something that he takes very seriously. என்னுடைய எழுத்தை எழுதாமல் தடுப்பது, என்னுடைய புத்தகங்களை தடுப்பது என்பது எனக்கு ஒரு வகையில் என்னுடைய வாழ்வுரிமையை தடுப்பதற்கு ஒப்பான ஒரு விடயம். அதே போல இது எனக்கு மட்டுமல்ல, என்னை மாதிரி இன்னும் வரக்கூடிய இளைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கும், நாளை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் அல்லது எழுத முனைவர்களுக்கும் அவர்களுடைய அந்த படைப்பாக்க எண்ணத்தை இல்லாமல் செய்கின்ற, அதை உருவாக முதலே தடுக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கின்றது. It's tantamount to depriving me of my right to live. The kind of ban and censorship on my writings, as somebody who is a writer, I see this as a way of depriving me of my right to life. And it is also a way of controlling and restricting the future generations, the ones who are interested in creativity. So even before they start to write, they are made to stop writing. They are intimidated. இங்கே என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிங்கள நண்பர்கள், அதே போல எழுத்தாளர்கள் அனுஷா சிவலிங்கம், அதே போல ஹத்யான் அமரசிங்க போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நெருக்கடி ஏற்பட்ட பொழுது நான் ஒரு சில தருணங்களிலே யோசித்தேன். அதாவது மீளவும் நான் ஒரு நாவலை, ஒரு கதையை எழுதாமல் இருந்து விடுவோம் என்ற ஒரு நிலைமையை, என்ற ஒரு தீர்மானம் என்னுடைய மனதிலே மறைந்தது. நான் நினைக்கிறேன் அது இந்த இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை எழுத்தாளனாக, ஒரு சிறுபான்மை மக்களினுடைய சுதந்திரத்தை, கனவை, அவர்களுடைய நினைவுகளை, வரலாறுகளை பேசுகின்ற ஒரு எழுத்தாளனாக இருக்கக்கூடிய என்னுடைய அந்த இருப்பை, எழுத்தினுடைய முனைப்பை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒடுக்குமுறை என்று நான் அதை உணர்ந்து கொண்டேன். I felt this is an attempt to, as a minority writer, as somebody from the minority community, I feel it's also like an attack on my own existence. எங்களுக்கு, அதாவது எங்களுடைய, நான்
விஷயம் நேரடியாகவே அந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன். என்னுடைய அண்ணா ஒரு போராளி. அரசனுடைய பார்வையில் என்னுடைய அண்ணா பயங்கரவாதியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய அண்ணா ஒரு போராளி, எனக்கு அண்ணா. இதே போலதான் எங்கள் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து போராட சென்றவர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அவர்களை பற்றிய நினைவுகள், அவர்களை பற்றிய கதைகளை நாங்கள் பேச வேண்டும், அதற்கான உரிமை வேண்டும். My brother was a militant freedom fighter. Like in my family, there are so many other people who went to the war to fight for the dreams and aspirations of a community. So we all should have the right to speak about it, write about it. நிறைவாக நிச்சயமாக நாங்கள் எழுதுவது என்பது எங்களுடைய அனுபவங்களை, எங்களுடைய கதைகளை பெரும்பான்மை சமூகத்துக்கும் அதுபோல உலக சமூகத்துக்கும் பகிர்வதற்குத்தான். மீளவும் இலங்கையில் ஒரு இனாளிப்பு யுத்தம் நிகழாத வகையில், ஒரு ஒடுக்குமுறை நிகழக்கூடாத என்ற வகையிலே தான் எங்களுடைய எழுத்துக்கள் இருக்கின்றன. நிச்சயமாக எழுதுதல் என்கின்ற அந்த எதிர்ப்பு பணி அல்லது அந்த இலக்கிய பணியை நான் மட்டுமல்ல, என்னை போன்ற சிறுபான்மை எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் தொடர்வார்கள் என்று நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். The purpose why I and many other minority writers are writing is to sort of convey what happened to our communities to the majority community and the international community. I hope that we will continue to do this task. இப்பொழுது நாங்கள் நேரம் குறைவாக இருக்கிறபடியாக குயிக்காக ஒரு ரவுண்ட், ஒரு 3 கேள்வி எடுத்து அதுக்கு குயிக்காக மறுமொழி சொல்வதோட இதை நாங்கள் முடிவு கொண்டுலாம்னு நினைக்கிறேன். கேள்விகள்? தேங்க்யூ. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ இந்த தமிழ் இலக்கியங்கள் எழுத்துக்கள் வந்து நாங்கள் தனித்தனியாக மலையகம், யாழ்ப்பாணம் இல்லையாண்டா ட்ரிங்கோ அப்படி பப்ளிஷ் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் அதை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டாக சேர்ந்து when the voices are more stronger, ஒருவேளை அப்படி இருந்தால் என்னோட படைப்புகள் கூட எங்களால் எங்களுடைய we can convey ourselves. அதே மாதிரி அது வந்து translation to Sinhala or English would be a better outcomes. What is your take on it? Or what kind of action do you think, as together, as collectively, as minorities, we can, give our voices out? அதாவது இயக்க காலத்தில் நீங்கள் எழுத்துக்களை பற்றி கதைத்தீங்க. அப்போ இயக்கத்தில் எங்களுக்கு தெரியும் பெண் போராளிகள் கூட இருந்திருக்காங்க, எழுத்தாளர்கள் விற்பட்ட காலங்களில் வந்திருக்காங்க. நீங்கள் கதைத்த இந்த ஆண் இலக்கியவாதிகள், இந்த ஆண் இலக்கியவாதிகள் சம்பந்தமாக அதிலே பெண் இலக்கியவாதிகளுடைய வேலை அல்லது அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு காணப்பட்டது இயக்க காலத்தில், அந்த போராட்டங்கள் சார்ந்த அதில் இருக்கின்ற, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினீர்கள் அவர்கள் எதிராகவும் இருந்தார்கள். இப்போ போதி மர தாக்குதல், முஸ்லிம்களின் வெளியேற்றம் போன்ற சந்தர்ப்பங்கள், இப்போ அது போன்ற காலகட்டத்தில் பெண் இலக்கியவாதிகளுடைய நிலை இல்லாத அவர்களுடைய இலக்கியம் எது சார்ந்ததாக இருந்தது, அவர்கள் வெளியே வந்து ஆண்களை போன்று கதைத்தார்களா, அது சம்பந்தமாக கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. அதை சொல்றதுக்கு இந்த பேனல்ல ஒரு பெண் படைப்பாளி இருந்திருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாகவும், ஏற்பாட்டாளர்கள் அடுத்த முறையாவது இந்த பிழையை விடக்கூடாது. ஏனென்றால் போரால பாதிக்கப்பட்ட அதன் வடுக்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு இருக்க வேணும். 2வது, இந்த பேனல்ல இருக்கிறார்களாவது மாற மெட்டால் யாரு ஏன் பெண் இல்லை என்று கேட்டிருக்க வேணும். ஸோ அதை நான் இங்கே பதிவு செய்து கொள்றேன். நன்றி. இந்த இலக்கியங்கள் அல்லது எந்த இலக்கியங்களாக இருந்தாலும் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் பேசுகின்ற இலக்கியங்கள்
ஏன் இந்த குணமாக்குகின்ற அல்லது ஒரு ஹீலிங் ஸ்டோரிஸை பிரமளவில் படைக்க முடியவில்லை? அதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி கேட்கவில்லை. முதலாவதாக பெண் போராளிகள் பற்றியது. ஆயுத போராட்டம் பெண்களுக்கு மிக கௌரவமான இடத்தை கொடுத்தது. பண்பாட்டு ரீதியான வரையறைகளை தாண்டி பெண்கள் மிக உயரங்களுக்கு போவதற்கு அது வழிதிறந்து விட்டது. ஆயுத போராட்ட சூழலுக்குள் இது ஒரு இஷ்யூவாக, நீங்க கேட்ட கேள்வி ஒரு இஷ்யூவாகவே இருக்கல. நான் பொதுவாக கதை கேட்கல, அதில் ஆண் பெண் என்று பிரித்து கதைக்கவும் இல்லை. பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருந்தது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணானே தவிர, அங்க ஆயுத போராட்ட சூழலுக்குள் ஆண் பெண் என்று நான் பிரிக்கல. ஜெனரலாக நாங்கள் எழுத்தாளர்கள் தான் பேசுறோம். அப்படி பிரிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கல. அந்த தேவையை ஆயுத போராட்டம் விட்டு வைக்கல. ஒன்று. இரண்டாவது, இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி டாக்டர் கேட்டது ஹீலிங். நான் ட்ரோமாக்களால் வந்தேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. ஒரு டச் ட்ரோமா ஸ்பெஷலிஸ்ட் என்ற வசனம் இவருடைய நூல் வெளியீட்டு விழாவின் போது கோட் பண்றதுக்காக எடுக்கிறான். அப்புறம் நான் தவற விட்டுட்டேன் அந்த பேரை. ஆனால் அதுக்கு மனதில் இருக்கு. காயங்களை பிற, காயங்களை வாசி, காயங்களை பாடு, காயங்களை ஆடு, காயங்களை வரை, காயங்களை பாடி பாடி எழுதி எழுதி காயங்களை கடந்து போ. எங்களுக்கு அதான் ஹீலிங். எழுத ஹீலிங் நடக்கும். நான் நினைக்கிறேன் ஷர்மினி பெயரா அனுப்பினேன் நினைக்கிறேன். ஒரு அர்ஜென்டினாலேருந்து ஒரு 3 ரைட்டர்ஸ் வந்தவர், ஒரு பெயிண்டரும் 2 ரைட்டர்ஸும். அவர்கள்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான், நீங்க எப்படி ட்ரோமாவை விட்டு வெளியில வாரீங்க? எங்களால வரையலாமல் இருக்கின்றவர் சொன்னார். அந்த எங்களோட அர்ஜென்டினியன் கண்டெக்ஸ்ட் எங்களால வர முடியும். நாங்கள் இல்லை, நாங்க எழுதுறோம், நாங்க தொடர்ந்து எழுதுறோம். எழுத காயங்களை திறக்கிறோம். காயங்களை எழுதி, காயங்களை திறந்து, காயங்களை எழுதி, காயங்களை வாசித்து, காயங்களை பாடி, நாங்கள் காயங்களை நடித்து, காயங்களை பெயிண்ட் பண்ணி, காயங்களை கடந்து போகிறோம். அது ஒரு ஹீலிங். எழுதுவதன் மூலம் எங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கிறது. எழுதுவது எங்களுக்கு ரெசிஸ்டண்டாக இருப்பதனால் நாங்கள் எங்கள் கனவுகளை நோக்கி திரும்ப நம்பிக்கைகளோடு எழ முடிகிறது. அந்த நம்பிக்கை ஒரு ஹீலர். எழுதுறது என்பது ஏன் எதிர்ப்பாக வருது அப்படின்னு சொன்னா, காலத்தோறும் அது ஒரு ஒடுக்குகின்ற ஒரு சமூகமும் ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறதுனால எதிர்ப்பு இலக்கியம் தோன்றிக்கொண்டே இருக்குது. அது வெவ்வேறு ஒடுக்குதல்களா இருக்கும். ஒடுக்குதலுடைய வடிவங்கள் தான் மாறி இருக்கே தவிர ஒடுக்கப்படுற அந்த முறைமைகள்ல மாற்றங்கள் இல்லை. அதுக்கு தனி மனித ரீதியா தீர்வு தேட முடியாது. ஏன்னு சொன்ன இந்த எதிர்ப்பு இலக்கியம் சொல்றதே ஒரு மார்க்சிஸ்ட் அப்ரோச் தான். மார்க்சியம் சொல்லுகின்ற மக்கள் இலக்கியம், மக்கள் போராட்டம், இந்த மாதிரியான ஐடியாலஜிலிருந்து வந்தது தான் இந்த எதிர்ப்பு இலக்கியம். ஆகவே எழுத்துக்கள் வாயிலாக தான் எதிர்ப்புகளை வெளிப்படுத்த முடியும் என்பதும் ஒரு கூறாக இருக்கிறதுனால அது என்னுடைய பதிலாக இருக்கு. ஓகே, நாங்கள் நளினியினுடைய கருத்து மிகவும் முக்கியமானது. நான் அதற்காக பகிரங்கமாக உங்களிடம் மன்னிப்பும் கேட்கிறேன். என்னால் அதை கட்டாயம் நாங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அது ஒரு முக்கியமான விடுபட்ட நிகழ்வாக தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். எந்த பேனல்லையும் வேறு நேரம் முடிந்து வர்றதாக நாங்கள் இந்த பேனலைத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி. இன்றைய அமர்வை அறிவார்ந்த முறையில் வழிநடத்திய நமது நடுவர் டாக்டர் மகேந்திரன் திருவரங்கன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.